கேபிஒய் சரத் அவர்களுக்கு குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலேல நடந்த சில மோசமான விஷயங்களை பத்தி முதல் முறையா ரொம்பவே கோவமா சரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட நம்பர் 1 சக்சஸ்ஃபுல் ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியோட சீசன் 6 கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரொம்பவே பிரம்மாண்டமா முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா இந்த சீசன்ல யாருமே எதிர்பார்க்காத பல மோசமான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்திருக்கு. அதுல குறிப்பா கிராண்ட் பினாலே எபிசோட்ல சரத் அவர்கள் ஒரு சீனியர் கோமாளி அப்படிங்கிற மாதிரியே நடத்தல. அது மட்டும் இல்லாம உமேர் அவர்களும் சரத் அவர்களை வாய்க்கு வந்தபடி ரொம்பவே மோசமா திட்டாரு. சரத் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில சீசனாவே ரொம்பவே அற்புதமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்தே சரத்துக்கான முக்கியத்துவம் சுத்தமாவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இதை தொடர்ந்து சரத் அவர்களை ரீசெண்டா மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னும் இனிமே குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த நிலையில இப்போ இதை பத்தி சரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள் சரத் அவர்கள் என்னதான் பெருசா காமெடி பண்ணாத மாதிரி இருந்தாலும் மத்தவங்க பண்ற காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆக சரத் தன்னை எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்திக்க சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரி மத்தவங்களும் அவரை வச்சு நல்லா கவுண்டர் போட்டு காமெடி பண்ணி பிரபலமாயிருவாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சரத் அவர்கள் தொடர்ந்து பல சீசன்ல இருந்துட்டு வராரு. அவருக்கான மரியாதையும் முக்கியத்துவம் அப்படின்றது கண்டிப்பா அவருக்கு கொடுத்தே ஆகணும். ஆனா இப்போ வந்த புது கோமாளிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட சரத்துக்கு இந்த சீசன்ல கொடுக்கல. அதுலயும் கடைசி நாள் ஃபைனல் ஷூட்டிங்ல அவரை பல பேர் ரொம்பவே மோசமா நடத்திட்டாங்க. அது சரத்துக்கு மிகப்பெரிய வலியையும் வேதனையும் உருவாக்கிருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க சில பேர் சரத் கிட்ட பண்ண சில விஷயங்களை பத்தி சொன்னா நாரி போயிரும். அந்த அளவுக்கு அவரை அங்க மோசமா நடத்திருக்காங்க. இனி சரத் அவர்கள் குக் வித் கோமாளிக்கு வர மாட்டாரு. கூடிய சீக்கிரமே அவருக்கான இடம் அவருக்கு வந்தே தீரும் அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க சரத் மனைவி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.